இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் பிளவுஸ் கொண்டு வரேன்னு சொன்னாங்களே, தீக்ஷனா நீங்க தானே இன்னைக்கு பிளவுஸ் எடுத்துட்டு வரேன்னு சொன்னது தானா? என்னடா இத்தனை பிளவுஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நான் கூட காட்டணும்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு பிளவுஸ் எடுத்துட்டு வருவீங்கன்னு பார்த்தா கொத்தோட அள்ளிட்டு வந்திருக்கீங்களே. இத்தனையும் காட்டணுமா? வாங்க காட்டிடலாம் ஒன்னொன்னா. இது வந்து எங்களோட டெய்லரிங் ஸ்டூடெண்ட். அவங்க ஆல்மோஸ்ட் பிளவுஸ் ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ண போறாங்க. அவங்க இது வரைக்கும் முடிச்ச பிளவுஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எந்த ஊருடா நீங்க? திருப்பூர். சந்தூர் பழனி மேம். திருப்பூர். அப்புறம் எப்படி அங்க இருந்தீங்க சேலம்? அம்மா அவங்க வீடியோ நிறைய ரெஃபர் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ ஹாஸ்டல்ல இருந்து கத்துக்கிட்டீங்களா? 2 months. வாவ், என்ன டிசைன்ரா இது? நெட் பிளவுஸ் மேம். நெட் டிசைன். ஓகே, நெட் பிளவுஸ். பேக் சைடு வந்து ஓபன். அந்த ஓபன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துட்டு ஸ்லீவ் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அம்பலா ஸ்லீவ் வந்துட்டு மேல வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க மேம். நான் கீழே வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. சோ அடுத்ததும் நெட் ரொம்ப பிடிக்குமோ? பிளைன் நெட். ஓ, பின்னாடி வந்து ஹூக்குக்கு பதிலா வந்து பட்டன் வச்சிருக்கீங்களா? இது இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கா இந்த மாதிரி, இல்ல நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு அதுக்கு பதிலா இது கொஞ்சம் டிஃபரெண்டா ஈஸியா இருக்கும். எஸ், சோ ரெடிமேட் பிளவுஸ்ல எல்லாம் இந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன்ல. இதெல்லாம ஜிப்பும் கத்துக்கிட்டீங்களா? இப்ப ஜிப் உங்களுக்கு வைக்கிறதுக்கு தெரியும். ஏன் வந்து இவ்வளவு லாங் வந்தா கூட பரவாயில்ல, நம்ம இன்ஸ்டியூட் வந்துதான் கத்துக்கணும்னு ஏன் யோசிச்சீங்க? ஒரு சேஞ்சுக்காக ஆசையா இருந்தது. தூரமா வந்து கத்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா வீட்டுல வந்து இவ்வளவு தூரம் அனுப்புறாங்கனாலே உங்க மேல அந்த அளவுக்கு ஒரு கான்பிடன்ட் இருந்திருந்தனாலதான் அனுப்புனாங்க இல்லையா? இப்ப எந்த அளவுக்கு கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க? ஒரு ஃபுல்லா தைக்க தெரியும். தனியா யாராவது கொடுத்தாங்கன்னா தைச்சு. இப்ப நெக்ஸ்ட் பிளான் என்னது? நெக்ஸ்ட் இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் மேம். என்ன படிக்கிறீங்கடா? டெக்னாலஜி தான் மேம். அப்படியா? எங்க? சோனா காலேஜ் மேம். சேலம்ல படிக்கிறீங்க. சோ படிக்க ஏன் வந்து ஸ்டிச்சிங் கத்துக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு? அம்மாவும் டெய்லர் மேம். இது அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ பேசிக்காவே உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தனாலதான் ஃபேஷன் டிசைனிங்கே எடுத்தீங்களோ? பொதுவா நம்ம காலேஜ் கோர்ஸ்ல வந்து நிறைய நமக்கு தியரியில வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும். பட் பிராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்னும் போது அந்த அளவுக்கு இருக்காது இல்ல? சோ பிளவுஸ் எல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தியரி நாலேஜ், இந்த பிராக்டிக்கல் நாலேஜ் வச்சு ஃபியூச்சர்ல என்ன ஏதாவது பொட்டிக் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? அம்மா ஆல்ரெடி சின்ன ஷாப் வச்சிருக்காங்க. அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு. சோ இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஸ்லீவுக்கு பேர் இருக்கா? எஸ் மேம். பஃப் ஸ்லீவ். விசிறி பஃப். சோ ரொம்ப தூக்காம குட்டி குட்டி ப்ளீட்டடா இல்ல, அழகா தைச்சிருக்கடா. இது இல்லாம கூட இன்னும் நிறைய பிளவுஸ் இருக்கா, இல்ல இவ்வளவுதான் தைச்சீங்களா? இது இல்லாம இருக்கு. அக்காக்கு தைச்சு கொடுத்தேன் மேம். இன்னும் நிறைய. இது என்ன ஸ்லீவ்டா? இது வந்துட்டு மேம் சொல்லி கொடுத்தாங்க மேம். ஜஸ்ட் பஃப் வச்சு கீழே வந்துட்டு வி டிசைன்ல. ரெகுலர் பார்டர் மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா வர மாதிரி. வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கிரியேட்டிவா ஒர்க் பண்ணிருக்கீங்க. இது என்ன பேட்டர்ன்? இது ஃப்ரண்ட்ல கோட் மாதிரி, மேல மதுபாலா மேம். ஓ, இது வழியா சாரி கட்டிட்டு எக்ஸ்ட்ரா மேல வந்து கோட். சூப்பர்ல. ஏன்னா நிறைய நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாலாம் இந்த மாதிரி டிசைன் நிறைய பார்ப்போம். இது என்னடா சுத்தி பால் இல்லாம ஷேப் வச்சு ஒட்டி பால்ஸ் வச்சு. சோ மேல ஒரு சைடு கீழே ஒரு சைடு மட்டும் தனித்தனியா பால் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி உங்களுக்காக நீங்க ஸ்டிச் பண்ணீங்களா? அப்ப ஃபிட்டிங் எப்படி இருக்கு போட்டு பார்க்கும்போது? ஃபிட்டிங் ஓகேவா இருந்தது. நல்லா இருக்கு. இது மிஷின்ல தைச்சதா இல்ல பேஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணிருக்கீங்க ஜர்தோசி இல்லையா? நடுவுல ஸ்டிச் பண்ணிட்டு எண்டிங்ல அந்த ஓரத்துல எல்லாம் ஜர்தோசி கொடுத்துட்டு கம் போட்டு ஒட்டி இருக்கீங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். சோ உங்களோட அந்த ஃபினிஷிங் எல்லாம் பார்க்கும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க காலேஜ்ல? எனக்கு ஒரு பிளவுஸ் தைச்சு கொடுப்பா கேக்குறாங்களா? பொதுவாவே கேர்ள்ஸ்னா வந்து இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அது ஃப்ரெண்டே இந்த மாதிரி ஒரு டிசைனரா இருக்கும்போது எல்லாரும் போட்டுக்க ஆசைப்படுவாங்க தானே? சோ கூடிய சீக்கிரம் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோட பெஸ்ட் விஷஸ். ஸோ ஒரு காலேஜ் படிக்கும் போதே கையில ஒரு தொழிலும் கத்துக்கணும்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இன்ஸ்டா பேஜ் கொலாப் பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம். ஸோ அவங்களோட இன்ஸ்டா பேஜ் கொலாப் பண்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி அழகா பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எங்க ஸ்டூடெண்ட் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.